வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. அருணகிரிநாதரின் வாழ்க்கை வரலாறு பகுதி 2. அருணகிரிநாதருக்கும் மன்னனுக்கும் உண்டான நட்பு அரண்மனையின் ஆஸ்தான பண்டிதன் ஆன சம்பந்தாண்டனுக்கும் பொறாமையை உண்டாக்கியது. தேவியின் பக்தனான சம்பந்தாண்டன் தேவியின் குமாரனான முருகனை பாடி தொழுது வந்து அருணகிரியிடம் ஏற்கனவே பொறாமை கொண்டிருந்தான். இப்பொழுது மன்னனும் அருணகிரியை பணிந்தது அவர் சீடராக முயல்வதை கண்டதும் பொறாமை குணம் அதிகமாகி மன்னனை தடுக்க எண்ணம் கொண்டான் சம்பந்தாண்டான். அரசரிடம் நேரடியாக சென்றவன் அருணகிரிநாதரை பற்றி பேச ஆரம்பித்தான். அரசே, நான் உங்கள் நெருங்கிய நண்பன், உங்கள் நன்மையை நாடுபவன். உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய நினைக்கிறேன். அருணகிரிநாதரை பற்றி நீங்கள் சரிவர தெரியாமல் அவனிடம் நட்பு கொண்டுள்ளீர்கள். இந்த நட்பு வேண்டாம். பரத்தியரிடமே தஞ்சம் என கிடந்தவன் அந்த அருணகிரிநாதர். உற்றார் உறவினர்கள் அனைவரும் கைவிட்டனர். அத்தகைய பெருநோய் வந்திருந்தது அவனுக்கு. ஏதோ மாய வித்தையால் இப்பொழுது அனைத்து வியாதிகளும் மறைந்திருக்கலாம். சித்து வேலைகளை எவ்வாறோ கற்றுக்கொண்டு முருகன் நேரில் வந்தான், எனக்கு சொல்லி கொடுத்தான், நான் முருகனுக்கு அடிமை என்று சொல்லி தெரிகின்றான். அவன் பேச்சை நம்ப வேண்டாம் என்று சொன்னான். அருணகிரிநாதரின் ஆன்ம பலத்தையும் அவரின் பக்தியும் யோக சக்தியும் அரசர் நன்கு உணர்ந்திருந்தார். அருணகிரியின் செந்தமிழ் பாக்களும் அதன் சந்தங்களும் அவரை பெரிதும் கவர்ந்திருந்தன. சம்பந்தானிடம் பேசிய அரசர், நீங்கள் பெரிய தேவி உபாசகர் என்பதை நான் அறிவேன். அருணகிரிநாதர் பரிசுத்தமான யோகி. முருகன் அவரை உண்மையாகவே ஆட்கொண்டதோடு அல்லாமல் பாடல் பாடவும் அடியெடுத்து கொடுத்து உள்ளான். அவரின் கடந்த கால வாழ்க்கை எவ்விதம் இருந்தாலும் இப்பொழுது அவர் வாழ்வது பரிசுத்தமான துறவு வாழ்க்கை. முருகன் அருணகிரியை ஆட்கொள்ளவில்லை என்பதை உம்மால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான் அரசன். சம்பந்தாண்டான் இதுதான் சமயம் என சாமர்த்தியமாக, மன்னா, தன்னை முருகன் அடிமை என்று சொல்லி கொண்டிருக்கும் அந்த அருணகிரியை அழையுங்கள். தேவி உபாசகன் ஆன நான் என் பக்தியால் அதன் சக்தியால் அந்த தேவியை இங்க தோன்ற செய்கிறேன். அதேபோல் அருணகிரியும் தன் பக்தியால் அந்த முருகனை தோன்ற செய்ய வேண்டும். தோல்வி அடைந்தால் ஊரை விட்டே ஓட வேண்டும். சம்மதமா என்று சவால் விட்டான். அரசனும் தேவி தரிசனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முருகன் தரிசனம். சம்மதமே என்று சொன்னான் அரசன். குறிப்பிட்ட நாளும் வந்தது. அருணகிரிநாதருக்கும் விஷயம் சொல்லப்பட்டது. என் முருகன் என் அப்பன், என்னை கைவிட மாட்டான் என்று பூரண நம்பிக்கையுடன் அவர் சம்மதம் சொல்லிவிட்டார். மந்திர தந்திரங்களில் தேர்ந்த சம்பந்தாண்டான் தன் தந்திர வித்தையால் தேவியை வரவழைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தான். ஊரெங்கும் செய்தி பரவியது. அருணகிரிநாதரை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணிய சம்பந்தாண்டான் தன் தவ வலிமையால் தேவியிடம் அருணகிரிநாதரை வெற்றி பெற அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு தேவியோ, உனது தவ வலிமை அனைத்தையும் நீ வீணடித்து விட்டாய். ஆகவே இனி உனக்கு எமது காட்சி கிடைக்காது என்று பதிலளித்தாள். உடனே சம்பந்தாண்டான் தேவியிடம் ஒரு சிறு விண்ணப்பம் வைத்தான். அருணகிரிநாதர் நாளை முருகன் அழைத்து பாடும்பொழுது முருகனை உனது அன்பினால் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அருணகிரிநாதரின் புகழை உலகறிய செய்ய நினைத்த தேவி இதற்கு சம்மதித்தாள். அருணகிரிநாதர் அரசர் சொல்லி அனுப்பிய இடத்திற்கே வந்தார். அனைவரும் அங்கு கூடிவிட்டார்கள். தேவி உபாசகன் ஆன சம்பந்தாண்டான் தான் வழிபடும் தேவிதான் அழைத்ததும் வந்து விடுவாள். முதலில் அருணகிரிநாதரை முருகரின் தரிசனத்தை கிடைக்க செய்யுங்கள் என்றான். அனைவரும் அருணகிரியாரை மிகுந்த ஆவலுடன் நோக்கினார்கள். அருணகிரிநாதர் முருகரை நினைத்து திருப்புகழ் பாடினார். முருகரை தேவி தன் அன்பால் பிடித்து வைத்து கொண்டிருந்தாள். ஆகையால் முருகர் தரிசனம் அங்கு கிடைக்கவில்லை. முருகர் ஏன் வரவில்லை என்று
தன் ஞான திருஷ்டியில் கண்டு கொண்ட அருணகிரிநாதர் சமந்தாண்டனின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டார். முருகனை மனதில் தியானித்து பின்னார் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் வடக்கு பக்கம் இருக்கும் மண்டபத்தின் வடகீழ் தம்பத்தில் முருகன் காட்சி அளிக்கும்படி வேண்டிக் கொள்வதாயும் இறைவன் திருவருளால் காட்சி கிடைக்கும் என்றும் சொல்லிவிட்டு கோயிலை நோக்கி நடக்கலானார். அனைவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அருணகிரிநாதர் பக்தி பரவசத்துடன் மனமுருகி மயிலை துதித்து பாட ஆரம்பித்தார். பாடி முடித்தது தான் தாமதம். மயில் வாகனன் மயில் மீது அமர்ந்து திருக்கோலத்தில் கையில் வேல் தாங்கியபடி அங்கே அனைவரும் பார்க்கும் வண்ணம் தோன்றி மறைய கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடியது. அருணகிரிநாதரின் மகிமையை அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது சமந்தாண்டனின் முறை வந்தது. சமந்தாண்டான் எவ்வளவோ முயற்சித்து தேவியை தோன்றவே இல்லை. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. சமந்தாண்டனின் தோல்வி உறுதியானது. சமந்தாண்டான் அவமானத்துடன் வெளியேறினான். அருணகிரிநாதர் தொடர்ந்து தல யாத்திரையாக தமிழ்நாட்டில் உள்ள தலங்களை தரிசித்து அங்குள்ள முருகப்பெருமான் மேல் திருப்புகழ் பாக்களை பாடி வந்தார். வயலூருக்கு வருமாறு ஆணையிட்ட முருகனை வயலூர் சென்று தரிசித்தார். விராலிமலைக்கு வருமாறு கூறி வழிகளையும் காண்பித்தார். அத்தலத்தையும் அருணகிரிநாதர் சென்று வணங்கினார். முருகனை நாடி திருப்பரங்குன்றம் வந்தார். மனமுருகி வழிபட்ட பின் திருச்செந்தூர் வந்தார். திருச்செந்தூர் செல்லும் வழி காடாக இருந்ததால் மயில் அவருக்கு வழிகாட்டியது. செந்தில் ஆண்டவன் அவருக்கு நடராஜரை போல திருத்தாண்டவும் ஆடினார். ஆறுபடை வீடுகள் தவிர தமிழகத்தில் சுமார் 200 தலங்களை தரிசித்து வடநாடு ஈழநாடு முதலிய பல தலங்களுக்கும் சென்று அங்குள்ள முருகனை தரிசித்தார். அருணகிரிநாதர் ஒவ்வொரு ஊராகச் சென்று கொண்டிருக்கும்போது இடையில் வந்த தென்பண்ணை ஆற்றின் வளம் கொழிக்கும் நடுநாட்டில் சனியூர் என்ற ஊரில் ஒரு வைணவ பெரியவர் இருந்தார். அவர் பெயர் வில்லிபுத்தூரார். இவர் சந்தகவி பாடுவதில் வல்லவர். வியாச பாரத கதையை தமிழ் மணி பெரவல நடையில் எழுதி பெரும்புகழ் பெற்றவர். வரபதியாட் கொண்டான் என்ற கொங்கு நாட்டு அரசனின் அரசவையை புலவராக வீற்றிருந்த அரசர்க்குரிய அனைத்து மரியாதைகளுடன் வரகவி என்னும் மக்களால் போற்றப்பட்டவர் இவர். தனக்கு ஏற்பட்ட புகழால் கல்வி செருக்குண்டு வரகவி தம்மிடம் வாதுக்கு வருபவர்களையும் வென்று கவி பாடி காது அறுப்பார். இவர் அருணகிரிநாதரின் அருட்செயல்களை கேட்டு பொறாமை அடைந்தார். கவிஞர்களின் காதுகளை அறுக்கும் அடாத செயல்களை கேட்டறிந்த அருணகிரியார் வருத்தப்பட்டார். இச்செயல் இனி நடக்காதவாறு தடுக்க வேண்டும் என்று கருணையினால் வில்லிபுத்தூராரை சந்தித்து போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். மன்னர்கள் கூடி பேரவையில் அருணகிரிநாதருக்கும் வில்லியாருக்கும் பல்வேறு வகையான வாதங்கள் நடந்தன. ஒரு முடிவுக்கு வர இயலாத நிலையில் ஒருவர் பாட மற்றொருவர் பொருள் கூற வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்பட்டது. பொருள் சொல்ல முடியாதவர் தோற்றவர் ஆவார் என முடிவு கூறப்பட்டது. முதலில் அருணகிரிநாதர் கந்தர் அந்தாதி என்ற பிரபந்தம் பாடினார். ஒவ்வொரு பாடலுக்கும் வில்லியார் பொருள் விளக்கம் கூறி வந்தார். 54ஆம் பாடலாகிய திதிதத்தத திக்தக திதிதாதை தாது திக்ததைத்ததா, இது 4 லைன் இருக்குங்க. அருணகிரிநாதர் எவ்வளோ அழகாக பாடியிருக்கிறாரு. இந்த பாடலுக்கு பொருள் கூற முடியாமல் வில்லிபுத்தூரார் திகைத்தார். பாடல் முழுவதும் தகர வர்க்கத்தால் ஆனது. இப்படி ஒரு பாடல் இருக்காது, இது பொய் பாடல் என்று வில்லிபுத்தூரார் கூறினார். இது மெய்ப்பாடலே. இப்பாடலின் விளக்கத்தை கற்றோர் ஏற்றுக்கொள்ளுமாறு அருணகிரிநாதர் எடுத்துரைத்தார். அரசவை அருணகிரியாரை பாராட்டியது. வில்லிபுத்தூரார் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு காதறுக்கும் கருவியை அருணகிரியாரிடமே கொடுத்து தன் காதை அறுக்குமாறு செருக்கு அழிந்தது. பணிந்து நின்றார். கருணை மிகுந்த அருணகிரிநாதர் அவ்வாறு செய்யவில்லை. இனி எங்கும் யாரையும் வாதுக்கு இழுத்து காதை அறுக்காதீர்கள், நன்று தமிழ் பணி செய்வீர் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். அன்று முதல்
காதறுக்கும் தொழிலை கைவிட்டார் வில்லிபுத்தூரார். கருணைக்கு அருணகிரி என மக்களால் போற்றப்பட்ட அருணகிரிநாதர் மீண்டும் திருவண்ணாமலையை அடைந்தார். அருணகிரிநாதரிடம் தோல்வியடைந்த சம்பந்தாண்டான் அவரை பழிவாங்க துடித்தான். அந்த நேரத்திற்காக காத்திருந்தான். சில ஆண்டுகளில் மன்னன் பிரபுடா தேவனின் கண் பார்வையில் கோளாறு ஏற்பட்டது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். சம்பந்தாண்டான் தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் மன்னனுக்கு மீண்டும் பார்வை கிடைக்கும் என்றான். அதோடு அந்த மலரை கொண்டு வரும் ஆற்றல் அருணகிரிநாதருக்கு மட்டுமே இருப்பதாகவும் கூறினான். உடனே அருணகிரிநாதரை அழைத்து மன்னன் தேவலோகம் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொண்ட அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்துக்கு சென்றார். அங்கு தவத்தில் ஆழ்ந்தார். பிறகு கூடு விட்டு கூடு பாயும் சக்தி மூலம் தனது உயிரை உடம்பில் இருந்து பிரித்தார். அங்கு இறந்து கிடந்த கிளி உடம்பில் உயிரை செலுத்தி தேவலோகத்துக்கு பறந்து சென்றார். இதையெல்லாம் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த சம்பந்தாண்டான் சடலமாக கிடந்த அருணகிரிநாதரின் உடலை அரசனிடம் காண்பித்து அருணகிரிநாதர் இறந்து விட்டார் என்று கூறி அனைவரையும் நம்ப வைத்தான். அரசனும் உண்மை அறியாத அவ்வுடலை தகனம் செய்தான். பாரிஜாத மலருடன் திரும்பிய அருணகிரிநாதர் தம் உடலை காணாது தேடினார். தன் உடல் அழிக்கப்பட்டதை கடவுள் செயலாக கருதினார். அருணகிரிநாதர் கிளி உருவத்தில் சென்று மன்னனிடம் பாரிஜாத மலரை கொடுத்தார். அப்பொழுது அவர் மன்னனிடம், நான் இறைவனிடம் சுகப்பாதம் அதாவது முக்தி வேண்டினேன், எனக்கு சுக அதாவது கிளி உருவம் கொடுத்து விட்டார் என்றார். அதன் பிறகு கிளி உருவிலேயே கோபுரத்தில் அமர்ந்து கந்தர் அந்தாதி திருவகுப்பு மற்றும் கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் பாடினார். ஒரு ஆனி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில் முருகனின் திருவடியை அருணகிரிநாதர் அடைந்தார். அவரது ஆன்மாவை தாங்கியிருந்த கிளி உண்ணாமலை அம்மன் கையில் போய் அமர்ந்து விட்டதாகவும் திருத்தணியில் உள்ள முருகன் கையில் அமர்ந்ததாகவும் இருவேறு கருத்துக்கள் உள்ளது. திருவண்ணாமலை தலத்தில் அருணகிரிநாதர் கோபுரத்தின் உச்சியில் இருந்து கீழே குதித்தபோது முருகரால் தாங்கி பிடிக்கப்பட்ட இடத்தில் கோபுரத்து இளையனார் என்ற பெயரிலும், கம்பத்தில் முருகர் காட்சியளித்த இடத்தில் கம்பத்து இளையனார் என்றும் முருகனுக்கு சன்னதிகள் அமைந்துள்ளன. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பாடல்கள் பல ஆண்டுகளாக இங்கும் அங்கும் என சில ஓலை சுவடைகள் பிரதி இருந்தன. 1871 வ.த. சுப்பிரமணிய பிள்ளை ஒரு மாவட்ட நடுவராக பணியாற்றியவர். அவர் சிதம்பரம் சுற்றுப்பயணத்தில் இருந்தபோது அதிகாலை பண்டாரம் ஒருவரால் ஒரு திருப்புகழ் பாடலின் வரிகளை கேட்கும் வாய்ப்பை பெற்றார். பாடலால் ஈர்க்கப்பட்ட அவர் திருப்புகழ் பாடல்களின் முழு தொகுப்பையும் தேடும் பணியை மேற்கொள்ள முடிவு செய்தார். அவர் தென்னிந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எழுத்தோலை சுவடைகள் உள்ளிட்ட திருப்புகழ் கையெழுத்து பிரதிகளையும் சேகரித்து 2 தொகுதி நூல்களாக வெளியிட்டார். அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் வ.சு. செங்கல்வராய பிள்ளையால் விளக்கம் எழுதப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டது. திருப்புகழை மக்களிடையே பரவ செய்தவர்களில் ஒருவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஆவார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரச சுந்தர், மாணிக்க வாசகர், கண்ணப்ப நாயனார், திருமழிசை ஆழ்வார் முதலிய அடியார்கள் குறித்தும் திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டு உள்ளார். அருணகிரிநாதர் இயற்றியவை கந்தர் அந்தாதி 102 பாடல்கள், கந்தர் அலங்காரம் 108 பாடல்கள், கந்தர் அனுபூதி 52 பாடல்கள், திருப்புகழ் 1307 பாடல்கள், திருவகுப்பு 25 பாடல்கள், சேவல் விருத்தம் 11 பாடல்கள், மயில் விருத்தம் 11 பாடல்கள், வேல் விருத்தம் 11 பாடல்கள். நம் அடிக்கடி கேட்கும் முருகர் பாடல் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என ஓதும் என்ற பாடலை நம்ம அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா?
பாடலும் நம் அருணகிரிநாதர் இயற்றிய பாடல்தான். இத்துடன் அருணகிரிநாதர் வரலாறு நிறைவு பெறுகிறது. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன்.